சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாதென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாதென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நம்பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம்பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாரும் போய்தான் கர்த்தரை சேவிப்போம். காணத்தக்கதான கிருபை தந்ததுக்காக உங்களுக்கு கொடான் கொடி சுத்தமப்பா. இந்த நேரத்திலும் கர்த்தாவே நாங்கள் குடும்பமாக இன்ப வீட்டில் வந்து நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே நாங்கள் இந்த நல்ல ஒரு நாளை காண கிருபை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி இயேசப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் கர்த்தாவே இப்போ நாங்கள் செய்ய நடக்க இருக்கிற ப்ரோக்ராம்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க இயேசப்பா. தொடக்கத்தில் வாசிக்கிறோம் சாமி. ஆண்டவரே சகோதர சகோதரிகளை நாங்கள் ஒன்று கூடி இந்த இடத்துல பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளோடு கூட நாங்கள் ஒன்று சேர கிருபை தந்ததுக்காக உங்களுக்கு கூடான் கூடி இந்த அருமையான ஒரு மாலை நேரத்தில் குடும்பமாக நம்ம எல்லாம் கூடி வர செய்த தேவாதி தேவனுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டுதோறும் அவர்கள் சீயோன் பர்வதத்துக்கு வந்து எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து குடும்பமாக வந்து அங்கு தங்கி தாபரித்து பண்டிகை நாட்களை கொண்டாடுவது வழக்கம். அந்த பண்டிகை நாட்களை கொண்டாடும் போது அவர்களுடைய முக்கியமான ஒரு சடங்காச்சாரம் என்னவென்றால், தேவன் அவர்களை பார்வோனின் பிடியிலிருந்து அவர்களை எப்படி மீட்டு வந்தார் என்பதை அவர்களுடைய ஜெனரேஷன்ஸுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இது ஒரு சடங்காச்சாரமாக ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டது. நம்முடைய குடும்பத்திலும் ஆண்டுதோறும் இதுபோல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து தந்திருக்கிற இன்பமலர் அக்காவுக்காக, சோபர் சன்னை அவர்களுக்காக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். வேத வசனம் நம்முடைய குழந்தைகளுக்கு மிகவும் தேவையான ஒன்று. அது இந்த வேதாகம போட்டித் தேர்வின் மூலமாக பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆழமாக பதிய வைக்க இந்த ஒரு நல்ல ஆக்டிவிட்டி நடத்தப்படுகிறது. வேத வசனம் நமக்கு சாத்தானுக்கு எதிராக போராட தேவையான ஒரு ஆயுதம். அது நம்முடைய பிள்ளைகளுடைய பாதையிலும் அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். வேதம் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்வது போல இந்த வேத வசனம் ஒரு ஆயுதம். நம்மை மோசம் போக்குகிற சாத்தானுடைய எல்லா விதமான கண்ணிகளுக்கும் நம்ம எதிர்த்து போராடுவதற்கு தேவையானது, அவசியமானது இந்த வேத வசனம். அப்போ புதிதாக பிறந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், இன்னும் வாலிப வயதை எட்டுக்கிற பிள்ளைகளுக்கும் வேத வசனம் அவங்களுடைய மனசில் வந்து ஆழமாக பதிக்கப்படணும். இந்த வேத வசனத்தை வச்சு தான் நமக்கு எதிராளியான சாத்தானை நம்ம ஜெயிக்க முடியும். இந்த நல்ல ஒரு சேகையை குடும்பத்தின் சார்பாக நடத்தி வருகிற அக்காவுக்கும் அண்ணனுக்கும் தேவன் தாமே ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்து ஆண்டுதோறும் இது போல அநேக ஆக்டிவிட்டிகளை அவங்க நடத்தி வராங்க. இன்னும் தொடர்ந்து நடத்தி வர, இன்னும் வேதத்தில் நல்ல அறிவு இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வர நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை பண்ண வேண்டும். கர்த்தரும் அவர் அதற்கான ஏற்பாடுகளையும் அதற்கான வழிகளையும் திறந்து தருவார். கர்த்தர் தாமே நம்முடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துதலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு முதலாவது எனது நன்றியை சமர்ப்பிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் KSYR ஃபேமிலி குடும்பத்தினர் நடத்தி வருந்த அருமையான வேதாகம தேர்வுக்காக கர்த்தருக்கு சோஸ்திரத்தை செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த
அதாவது வேத வசனங்களை நாம் அதிகமாக கற்க வேண்டும் என்பதற்காக இது அந்த நோக்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தேர்வு. நாம் தினந்தோறும் என்ன செய்யறோம்? வேதம் வாசித்து ஜெபிக்கிறோம். தவறாமல் குறைந்தது எல்லாரும் 3 அதிகாரம் வாசித்தவர்கள் என்று கற்றுக்க நம்புகிறேன். அப்படியாக வாசித்தால் 1 வருடத்தில் வேதாகமத்தை வாசித்து முடிக்கலாம் இல்லையா? அதுபோக தினந்தோறும் நாம் குடும்ப ஜெபத்துல ஒரு 10 வசனங்களாவது வாசித்து அதை கற்று அதை ஆராய்ந்து தெரிந்து நம்முடைய இருதயத்தில் நிறுத்திக் கொள்வதற்காக தான் இந்த வேதாகமம். இதன் மூலம் நம்ம என்ன செய்யலாம்? இன்னும் அதிகமாக வசனங்களை படிக்க வேண்டும். மற்றபடி யாருக்குமே அது பரிசு பெறுவது நோக்கம் அல்ல. வசனத்தை ஆர்வமாக கற்று வருவீர்கள். அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக தான் அப்போ நம்ம அக்கா ஜெனி அக்கா நம்மளோட இவ்வளோ அழகா படிச்சிருக்காங்களே, நம்ம இன்னும் நல்லா படிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஊக்கப்படுத்துவதற்காக தான் இந்த பரிசு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல. அதை நீங்கள் மதித்து இந்த நாளிலும் பங்குபெற்றிருக்காக எங்களுக்கு நன்றியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் நம்ம கர்த்தருடைய பெரிதான கிருபையெல்லாம் நாம் மத்தேயுவில் தொடங்கினோம். மத்தேயுவில் இருந்து வெளிப்படுத்தல் வரை நீங்கள் படித்து திரும்ப ஆதியாகமத்தில் இருந்து இப்போ எங்கே வந்திருக்கீங்க? எஸ்ஏகே வந்திருக்கீங்க. அந்த அளவுக்கு நம்ம கடந்து இருப்போம் இல்லையா? அப்போ எவ்வளோ அழகாக எப்படியாவது இந்த கடைசியில் மையா ஒரு மாதிரி முடிக்கணும், அப்புறம் இதனுடைய திட்டம் வேறு மாதிரி மாற்றணும் எனது விருப்பம். நீங்கள் அதனால் தொடர்ந்து ஊக்கமாக பங்கு பெற வேண்டும். ஆரம்பத்தில் முதல் பிரிவு 2ஆம் பிரிவில் நல்ல குடும்பத்தினர் அனைவரும் உதாரணமாக இங்கிலீஷ்லலாம் நடைபெற்றது. நன்றாக பங்கு பெற்று வந்தீர்கள். அது கொஞ்சம் தேய்மானம் ஏற்பட்டது எனக்கு. அதனால அது வேண்டாம் நிறுத்தலாம் இருக்கும்போது எனது அண்ணன் கொடுத்த ஊக்கம், ஒருத்தர் தேர்வு எழுதினாலும் இதை தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொடுத்தார்கள். அதனால ஒருத்தர் தேர்வு எழுதினாலும் நடத்திட்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நடத்தி இப்போ நம்ம எத்தனாம் பிரிவுக்குள்ள வந்திருக்கோம்? அது சொல்றவங்களுக்கு ஒரு பரிசு 2. நான்கு நான் முதல்ல 5 சொன்னேன், அவங்க கவனிக்கல. இப்போது பரிசு வழங்கப்படும் நேரம். இந்த பரிசுகளை நமக்கு திரு அப்போலோ அவர்களும் திரு ஜவஹர் அவர்களுமாக நமக்கு வழங்குவார்கள். முதல் 2, 3 பரிசுகளை கொடுத்துட்டு கடைசியில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் ஆதல் பரிசு கொடுக்கணும். ஏசாயா முதல் பரிசு ஜெனிஃபர். ஏன்னா உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும். சிஎம் ஆபீஸ்ல பார்த்தோம். அடுத்து எரேமியா முதல் பரிசு மிஸ்ஸஸ் ஞானமலர் அப்பளம். இல்ல நான் வீட்டுல இருந்து வெளியில போனதுனால ஜெனிஃபர்
அப்படியா? ஜெனிஃபர் அண்ட் மினிஷா. ஹலோ, நீங்க அங்க நின்னுக்கோங்க. அவங்க பிரைஸ் நாளைக்கு இருக்கும். இப்படி வாங்க, இப்படி வாங்க. அப்படியே குடுத்துருங்க. சந்தோஷமாக மாமியார் ஜெயிக்கும். ஓஹோ, மத்தவங்க வாங்கணும் போல. 230க்கு 230 பெற்ற ஞானமலருக்கு சிறப்பு பரிசு. ஸ்பெஷல் பிரைஸ். இங்க வா ஆல்சேனவா மறக்காத. இல்லம்மா திரும்பி இல்ல மத்தியில வா. வா நில்லு. அம்மா நல்லது. ஏய் இங்க பாருடா, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. வாங்க வாங்க வாங்க. அப்பா பாக்கட்டு. அப்பாவுக்கு போய் ஓட்டு விட்டுருங்க. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஆகாஷ் இங்க பாருடா. செல்சியா போட்டோ கிரெடிட் செல்சியா நீ இருக்கியா? செல்சியா நீ இருக்கியா? வரண்டா இரு. நீதான் அவளுக்கு படிக்க விடல. எவ்வளவு தூரம் தொந்தரவு பண்ணாங்க படிக்க விட்டுருக்காங்க. சித்திக்குடா, அச்சா சித்திக்கு இப்போ வாங்கிக்க. சிறப்பு தேர்வு நடைபெற்றது. அதில் முதல் பரிசு சித்திக்குடா, அச்சா சித்திக்கு இப்போ வாங்கிக்க. ஸ்பெஷல் பிரைஸ். இங்க வா ஆல்சேனவா மறக்காத. இல்லம்மா திரும்பி இல்ல சின்ன பிள்ளைங்க ஜெனிஷா. இங்க வா, இங்க தள்ளி வா. சாம் இங்க வா, தள்ளி வா. கீழே வச்சியா? இங்க பாரு, இங்க பாரு. கண்ணிடா மெரிட் பிரைஸ் வாங்கலாம்.
ஆலிவர் ஆலிவர் கவனிக்க ஆதர்ஸ் இங்க பாரு பெரியப்பா பாரு இங்க பாருடா இங்க பாரு பாரு சரி அப்பா பாரு அப்பா ஷீல்ட் மிமிட்டு குடுறா ஷீல்ட் மிமிட்டு குடுறா Thank you, sir. செல்சியா ரோபன் சப்பளம் எரேமியா 10 ஏதா நீங்க விடுங்க சத்யா மாமா அதுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு பெட்ரூம்ல வச்சுக்கோனா மார்க் அடிப்படை அப்படியே வர லாஸ்ட் ஆயிடுச்சு மிஸ்டர் அப்பா நிறைய ஆலிவர்க்கா இவன் வந்து 24 நாள் குட்டி செட் கீழே இறக்கிடுங்க உங்க வயிற்றுக்கு வச்சு எடுத்தா குட்டியா தெரியும் அது என்ன கேமரா அது ஒண்ணு பாரு அப்பா பாரு அது நீ நின்னா உன் கைக்கு ஈக்குவலா ஜெனி லினிசா 2 டேஸ்ல பங்கு பெற்ற ஒரு சிறப்பு பரிசு अत्ते मामा जाते हैं राइट யார் யாருக்கு வாங்க ஓடி 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 குடுக்குமா